ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் தமிழ் டப்பிங்கில் OTT அதுக்கப்புறம் யூடியூப்ல வெளியே இருக்கக்கூடிய ஒரு 3 தரமான படத்தோட ரிவ்யூ பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படத்தை பொறுத்த வரைக்கும் 2016 பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் ஜெனரல் வெளியே வந்திருக்கு. மெயினாக இந்த படத்தில் சம்பவங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அதுலேயும் ஒரு பாத்ரூம் சீன் ஒன்று வரும். அதெல்லாமே பார்த்தீங்கன்னா பீக்லோவில் எடுத்துட்டு இருக்காங்க. சரி, கதை என்ன அப்படின்னா, கதையில் வர நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிசினஸ் மேனாக இருக்காரு. இவருக்கு வந்துட்டு ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட லைஃப் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஃபேமிலி அதுக்கப்புறம் பிசினஸ் இது ரெண்டுத்துமே பயங்கரமா கொண்டு போயிட்டு இருக்காரு. ஒரு இடத்துல இவருடைய ஆபீஸ்ல நடுவ ஒரு சில பிரச்சனை காரணமா ஒரு நபரை இவர் பாத்தீங்கன்னா வேலையை விட்டு தூக்கிறாரு. இதுக்கப்புறம் அவரோட லைஃப்ல நடக்கக்கூடிய வித்தியாசமான சம்பவங்கள்லாம் என்ன, எப்படி இதோட லைஃபை டோட்டலா சேஞ்ச் பண்ணுது, கடைசியான ஆச்சு அப்படின்றது இந்த படத்தோட ஒன் ஸ்டோரியா இருக்கு. ஏன்னா இந்த படத்துல டெக்னாலஜி சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை வந்துட்டு ரொம்ப நல்லா கன்வே பண்ணியிருப்பாங்க. அது மூலியமா நம்மளோட லைஃப்ல எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் வருது அப்படின்றதையும் இந்த படத்துல பாத்தீங்கன்னா நல்லாவே காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேரு பாத்தீங்கன்னா IT லைன் கேட் OTT ஆப்ல இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் 90sல பாத்தீங்கன்னா ஒரு தரமான ரொமான்டிக் காமெடி படமா வெளியே வந்திருக்கு. மெயினா இந்த படத்துல நடிச்ச நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில வர நம்ம படத்தோட ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து டிவோர்ஸ் அப்படின்றது நடந்திருக்கும். ஸோ இவங்க பாத்தீங்கன்னா பிரெக்னெண்டா இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல பணத்துக்காக இவங்களுடைய நியூட்ரிட்டியான போட்டோஸை பாத்தீங்கன்னா இவங்க எடுக்கிறதுக்கு ஒரு போட்டோகிராஃபருக்கு அலோவ் பண்ணிடுறாங்க. பட் இருந்தாலுமே அந்த போட்டோஸ் இவங்களுக்கு திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லி அந்த போட்டோகிராஃபருடைய ஷாப்புக்கு போறாங்க. அப்ப திடீர்னு யார் அப்படின்னே தெரியாத ஒரு நபர் பாத்தீங்கன்னா அந்த போட்டோகிராஃபர் வந்துட்டு கொலை பண்ணிடலாம். ஆனா நம்ம ஹீரோயின் அவங்களுடைய போட்டோஸ் எப்படியோ அங்க இருந்து எடுத்து கொண்டு வந்துடுறாங்க. ஆனா இவங்க கொண்டு வந்த அந்த கவர்ல பாத்தீங்கன்னா இவங்களுடைய போட்டோஸ் எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் அந்த போட்டோஸை எப்படியாவது ரெக்கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்டான நம்ம படத்தோட ஹீரோவை கூட்டிகிட்டு இவங்க என்னமான ஒரு சம்பவங்கள்லாம் பண்றாங்க. கடைசியாச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஒன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த படத்துல அங்கங்க ஒரு கூடிய ஹியூமர் சீக்வன்ஸோட சேர்த்து ரொமான்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு, பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேரு பாத்தீங்கன்னா நேட் நீ சோனி பிக்சர்ஸ் யூடியூப் சேனல்ல இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்க்க போற படம் வந்து தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜெனரலா வெளியே வந்திருக்கு. மெயினா இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கட்டும், தென் ஸ்கிரீன் பிளே இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. சரி, கதை என்ன அப்படின்னா, கதையில வர நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவர் இருக்கிற ஏரியாவில் கரெக்டா நைட் டைம் போல, அதாவது நியூ இயர் அன்னைக்கே பாத்தீங்கன்னா ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு சின்ன குழந்தை பாத்தீங்கன்னா மிஸ்ஸிங் ஆன கேஸ் வந்துட்டு இவரோட கைக்கு வருது. இவரால் முடிஞ்ச எல்லாத்தையுமே இவர் ட்ரை பண்ணி பார்க்கிறாரு. பட் இருந்தாலுமே ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கப்புறம் ஒரு லேடி IPS ஆஃபீஸர் பாத்தீங்கன்னா இவர் கூட வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, உண்மையிலே அந்த பொண்ணை வந்துட்டு யார் கொலை பண்ணாங்க, கடைசியான ஆச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஒன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் ஃபுல்லாமே ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் ஜேர்னலுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டோரி, அதுக்கப்புறம் சஸ்பென்ஸ் இதெல்லாமே பாத்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. அதோட மெயினா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பாத்தீங்கன்னா தரமா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேரு பாத்தீங்கன்னா காளிதாஸ் 2 சென்னைக்ஸ் OTT ஆப்ல இந்த படம் அவைலபிளா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலா நம்ம மூவிஸ் அதுக்கப்புறம் எபிசோட் அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நமக்காக முடிச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.